ஒரு டைம் ஆச்சு மும்பை போயிட்டு வந்துருணுங்கப்பா. ஏத்தாங்க போலாம். இப்ப ஏத்துறது ஏகப்பட்ட மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா இப்ப அந்த பக்கம் இந்த இந்த குகை இருக்குது இல்லைங்கப்பா, இது மாதிரி கிட்டத்தட்ட 7 6 7 வருதுங்கப்பா. சரி சரி. லைட் வெளிச்சத்து பாரு பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. மழை பெஞ்சு கண்ணாடி கழுவி விட்டுருந்துக்கலாம்ப்பா. ஆமா, ஏதோ விட்டு பெஞ்சிட்டு இருக்குது. மழை பெய்யும்போது பிடிச்சி ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி கழுவி விட்டலாம். இல்லைன்னா நாளைக்கு போறவங்க தண்ணி தான் பார்த்து கழுவி விட்டுலாம். ஆமா. சும்மா கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப ஜாஸ்தி இல்லையா இருக்கு நீளம். அதான் இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல இருக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். அந்த ரோட்ல இருந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி கிராஸ் விட்டுருக்காங்க பாரு. ஆமா ஆமாங்கப்பா. இந்த குதிரைன் டனல் வந்துங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிட்டர்ன் வரோம்ல, அப்போ வந்து நைட்ல வரும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு அன்லோடு பண்றதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிரும். அப்புறம் பார்ப்பேங்க கொச்சின்ல லோட் ஆகுதா இல்லை என்ன எதுன்னு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நைட் டைம்ல வர மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த டனல் பார்க்கறதுக்கு. இந்த ட்ரிப்பு மேபி கொச்சின்லேருந்து சென்னை வரத்துக்கு வாய்ப்பு அதிகங்க. அது என்னங்க நான் ஸ்டோரியில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் வர லொக்கேஷன் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள், அந்த டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க. அப்படியே இங்கிருந்து அந்த அவுட்ரு வந்து பார்க்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோனில் நல்லா பிரைட்னஸாக இருக்காங்க. இப்போ தெரியும் பாருங்க அதோட அழகு. தண்ணி பாருங்க ஊத்துறது. ஆள் வாங்குற ஊர்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம அன்லோட் பண்ண போகிற ஸ்பாட்டுக்கு. வண்டியே பாஸ் ஆகலைங்க. கேரளாவில் அந்த குதிரன் டனல் ஒரு ஊர் இருக்கலாங்க, அதை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் வந்து இந்த அங்கம்பிங்கிற ஊருக்கு மேலாம் வண்டி பாஸ் ஆகலைங்க. ஏகப்பட்ட சிக்னலு. அப்படியே ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்கோம். சங்கிரிலேருந்துங்க 300 கிலோமீட்டருங்க மொத்தம் அங்கே நம்ம அன்லோட் பண்ண போகிற இடத்துக்கு. காலைல ஒரு 9 மணி இருக்குங்க வண்டி எடுக்கும்போது சங்கிரியில். மணி இப்போ 6 ஆக போகுது. மொத்தம் 9 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. டைம் என்னதுங்க? மணி இப்போ 6 ஆக போகுதுங்கப்பா. அப்போ ஒரு போலீஸ் ஃபோட்டோ எடுத்தாருங்க. அது எதுக்கு எடுத்தாருன்னு தெரியல. சீட் பெல்ட் போட்டிருக்கோமா இல்லையா என்னங்கிறது தெரியல. லைட்டாக ரைட்டில் ஏறினாங்க. பைக்காக போயிட்டு இருந்துச்சுன்னு ஃபுல்லாக ரைட்டில் போகல, லைட்டாக தான் போனோம். அது ஃபோட்டோ எடுத்தாருங்க. அது ஃபைன் விழுந்துருக்கா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் பார்த்தோம்னா. இது பேர் வந்து பெரியார் ரிவர்னு போட்டிருக்குங்க. ஒருவேளை இதான் முல்லை பெரியாரில் போய் கலக்குமாங்க, அந்த ஆறா இருக்குமா? நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாவே போங்கப்பா. நான் சொல்றேன், அந்த ரோட்ல கட் பண்ணுங்க. சரி. மேப்லினா வேலைக்கே ஆகாதாட்டு இருக்குதுங்க. இது வரைக்கும் எல்லாம் நோ என்ட்ரி போக மாட்டேங்குதுங்க வண்டி. இதுக்கு அதுக்கு பேர் அந்த கள்ளம் சைடு ஒரு ஊர் இருக்குது, அங்க போலாமான்னு தெரியல. நேரா போங்கப்பா. எல்லாம் எங்க வேணா போலாம் தாங்க. அங்க பெரிய கொச்சின்ல வந்து கொச்சின்லயும் போலாம். கேரளாவில் வந்து அதிகம் நோ என்ட்ரி கிடையாது. ஆனா கொச்சின்ல ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள போக முடியாதுங்க. அந்த கள்ளம் சரியா கொச்சின்ல டவுனுக்குள்ள போக முடியாதாங்க. மீதி மற்ற பக்கம் எல்லா பக்கம் போலாம். நீங்க இப்போ நம்ம ரைட்ல கட் பண்ணுங்க 6 கிலோமீட்டர்ல. ரைட்ல போயிட்டா தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்ல போயிடுறேன். ரைட்ல போறது எங்க போற ரோடு? அதுதாங்க ஏதோ பருவூர் ஏதோ போட்டிருக்கு. நம்ம அந்த ரோட்ல தான் போகணும். இன்னொரு 5 கிலோமீட்டர் போனோம்னா அங்கதான் அன்லோடிங் பண்றது. 210 மீட்டர் தான் இருக்குதுங்கப்பா. எந்த ரோடுன்ட்டு அந்த கார்ல இது கட் பண்றாங்க நிக்கிறாங்க பாருங்க. இந்த ரோடு தான். இந்த ரோடு தாங்கப்பா. சரி, ரைட். இதுல 8 கிலோமீட்டர் போகணுமா? 10 கிலோமீட்டர்? 5 தானா? ரோடு நல்லா ரைட்ல கட் ஆகுதுங்கப்பா. எவ்வளவு வளர்த்து வண்டியா தான் கட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, தமிழ்நாட்டு வண்டி எல்லாம் இங்கே தான் நிற்க மாட்டிருக்கு. பே அண்ட் பார்க்கிங்னு போட்டிருக்கு. எல்லாம் இங்கே நிறுத்திருக்காங்க. பே அண்ட் பார்க்குன்னு நம்மளும் இறக்கிட்டு வேற வழியில் நம்ம இங்கே தான் நிறுத்தி ஆகணும். பார்க்கிங் அது? ஆமாம். வழி இதே வழி தாங்க. இப்போ இந்த ரோட்டில் 5 கிலோமீட்டர் போனால் இறக்குற இடம். கேட்டையே காணும். வண்டி கேட் அந்த பக்கம் இருக்குங்கப்பா. ஃப்ரண்ட்ல இருக்குதா? பறந்து போயிருக்குமான்னு தெரியல. உள்ள
மழை பெஞ்சு கசகசன்னு இருக்குதுங்க பாதா. உள்ள எல்லாம் கசகசன்னு இருக்குது. வரலாங்கப்பா. எவ்வளோ பிளாக் ஆகி போச்சுங்க நம்ம வண்டிங்க உள்ள வரத்துக்குள்ள. சிங்கிள் ரோடுங்களா. வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க. நமக்கு பின்னாடி ஒரு படையே வரும் பாருங்க. போதும், அப்படியே விட்டுருங்கப்பா. சைட்லையா? நாளைக்கு காலைலங்க நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு. முன்னாடி வண்டி எதுவும் கிடையாது. அதனால் 10 மணிக்கு வந்தாங்கன்னா நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு இறக்க ஆரம்பிப்பாங்க. நான் கூட ஏதோ நினச்சேங்க, என்னடா இது மேப்பில் பார்க்கும்போது இடம் சின்னதாக இருக்குது, போய் வண்டிக்கு இது நிறுத்த முடியுமா இல்லை வெளியே நிறுத்த சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லி பார்த்தேங்க. உள்ளே வந்து பார்த்தா உள்ளே ஒரு 5 வண்டி பக்கம் நிறுத்தலாம் போல். நல்லா பெருசாக தான் இருக்குது இடம். மணி காலைல 6:30 ஆகுதுங்க. சரி, பக்கத்தில் வந்துட்டு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குங்க, அங்கே சாப்பிட்லான்னு அப்பாட்ட கேட்டேன். நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், காலையிலேக்கும் மதியத்துக்கு வந்து சாப்பாடு செஞ்சலான்னு சொல்லிட்டு அப்பா ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் டீ கடை வந்து கண்ணு கட்டினது வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தான் போகணும் போல். பில்லு வாங்கிட்டு போயிட்டாங்கங்க. 9 மணிக்கு வருவாங்களாமா அன்லோடு பண்ணுறதுக்கு. இந்த ரோடு வந்துட்டுங்கப்பா பருவூருங்கிற ஊர் போகுது இல்லை, அது பெரிய ஊராட்டு இருக்குது. பரூரா? ஆமாம், பருவூர். இது பஸ்ஸு காலையிலிருந்து நிறையா போகுது வருது கொச்சின்ங்கிறதுனால. இந்த உள்ள விட்டு இப்போ நிறுத்தாம இருக்கும் நம்ம வண்டி எங்கே தான் நிறுத்துறது? எனக்கு குடோன்ல நேற்று அடி தான் வாங்கிருக்கணும் நம்ம. பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை காருன்னு நேற்று. காலையிலே பாருங்க எத்தனை வண்டி போகுதுன்னு. ஆமாம், இன்னைக்கு வண்டியில் வந்துட்டுங்க முருங்கைக்காய் சாம்பார் அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்துட்டுங்க வெங்கடேஸ்வர பவன் சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் ஒன்று இருக்கு. அங்கே வந்து டீ இருக்குன்னு சொல்லி மேப்பில் பார்த்தேங்க, அதான் போயிட்டு இருக்கேன். நடந்து போக கூட பயமா இருக்குங்க இந்த ரோட்டில், ஏன்னா ரொம்ப ரோடு குறுகலாக இருக்கா. மேலே ஏறிக்க வேண்டியதான். வெங்கடேஸ்வர பவன் வந்துட்டேங்க. போயிட்டுங்க கேரளா ஸ்டைலில் வந்துட்டு அண்ணா ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக சாப்பிட்டு வண்டிட்டு போயிட்டு இருக்கோம். இட்லி, பூரி, தோசைங்க, அப்புறம் புட்டு, கேரளா ஸ்பெஷலுங்க எல்லாமே இருக்கு. காலைல அப்பா சாப்பாடு செஞ்சுக்கலாம், நைட்டு சாப்பிடலாம்னு சொன்னாங்க கடையில், அதனால சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. கடை அருமையான கடைங்கப்பா. எல்லாம் புட்டு, இட்லி, பூரி, தோசை. அவனு காலைல இங்க சாப்பிட்டு இருக்கலாம். சரி, என்ன பண்றது, அப்புறம் வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. அப்ப நைட்டு பார்த்துட்டு சாப்பிடலாங்க. பருப்பு வந்துட்டு இருக்குது, முருங்கைக்காய் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இல்லை ரெடியா? முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் மிளகாய் போட்டுருந்தோம். சரிங்கப்பா, முருங்கைக்காய் போடுறேன். சாப்பாடு ரெடியாங்கப்பா? சாப்பாடு ரெடி. அடுத்தது தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வந்ததுன்னா பருப்பு எடுத்து ஊற்றி. பருப்பு ஊத்துங்க. கலர் மின்னுது. பருப்பு குழம்பு அப்படின்னா சூப்பரா இருக்கும். மிளகாய் போடுறதுக்கு மாதிரி சீக்கிரங்கப்பா வந்துருவாங்க. மணி 8:30 9 மணிக்கு வந்துருவாங்க இறக்கிறது. சாப்பிடலாம். கேரளாவிலங்க கரெக்டாக 9 மணின்னா 9 மணிக்கெலாம் வந்துட்டாங்க அன்லோடு பண்ணுறதுக்கு. வண்டி எடுத்துட்டுங்க
அப்படியே ரிவர்ஸ் பாயிண்டில் விடலாம். அதுக்கு முன்னாடிங்க அந்த சீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே இருக்க செக்யூரிட்டி தாங்க வந்து கட் பண்ணுவாராமா. அதை வந்து நம்ம எப்பயுமே ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லதுங்க. மதியம் வந்துட்டு 1 மணி ஆகுமாங்க அன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதாவது 1 மணிக்கு மேலே சாப்பாடு டைமுங்க 2 மணி வரைக்கும். அதுக்குள்ளே வந்து அன்லோட் பண்ணிடுவாங்களாமா. இந்த ட்ராலியில் தான் வச்சு தள்ள போகிறாங்கங்க. மணி 12 ஆகுதுங்க. 2.5 மணி நேரத்தில் அன்லோட் பண்ணிட்டாங்க. வண்டி எனக்கு ஓர விட சொல்லிட்டாங்களாங்களா? வண்டி அப்படியே ஓர விட்டுட்டுங்க, டோரை லாக் பண்ணிட்டு ரிசீவ்டு வாங்கிட்டுங்க பார்ப்பேங்க லோடு எந்த ஊருக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு. அது முன்னாடி கிளாஸை க்ளீன் பண்ணிடலாம். அப்பா வந்துட்டுங்க அந்த சோப் போட்டே வந்து இப்போ துடைக்கிறாரு. அப்போதாங்க பளிச்சுன்னு இருக்கும் கண்ணாடி. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக தெரியுதுன்ட்டு. அது இன்னும் ரிசீவ்டு தரணுங்க. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது ரிசீவ்டுனா என்னென்னா, இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் லோடு ஏற்றிருங்க அப்படின்னு. இப்போ ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் வண்டி வாடகைன்னு வைங்களேன். அதில் வந்து ஒரு 90%ங்க 90,000 வந்து அட்வான்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. மீதி அந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கமிஷன் போக மீதி பேலன்ஸ் வந்து அந்த ரிசீவ்டு வந்து நம்ம சென்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் அந்த பேலன்ஸ் வரும். அது வந்து எங்கள் கம்பெனியில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா மெட்டீரியல் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீல், கம்பெனியோட சீல் வச்சு சைன் போட்டு கொடுப்பாங்க. அது கொடுக்கலினா ஏதாச்சும் இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா அது எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் அது வாடகை வாங்குறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிரும் அந்த கம்பெனியில் பேசி, டிரான்ஸ்போர்ட்டில் பேசி. அவ்வளோதாங்க, ரிசீவ்டு வாங்கியாச்சு, கிளம்பலாம். போகலாங்க. ஆ இப்போ நேராக எங்கே போகிறோம் போகிறோம்னாங்க, கோயம்புத்தூர் போகிறோங்க. அப்படியே பாலக்காடு தாண்டி வாளையார் பார்டர் இருக்குல்லங்க, அங்கே போய்க்கலாம். பாருங்க லெஃப்ட் பாரு. போலாமாங்க. அங்கே லாரி வருது. என் பக்கம் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பக்கம் பார்த்துக்கீங்க. இப்போ என் பக்கம் போகலாம். இப்போ சென்னை பக்கம் தாங்க லோடு பார்க்குறோம். கொச்சின்லேருந்து லோடு பார்த்தேங்க. மனசாட்சியே இல்லாமல் இங்கேருந்து 20,000 சொல்கிறாங்க டயர் லோடு. ஏங்கப்பா மொத்தம் 700 கிலோமீட்டருங்க கொச்சின்லேருந்து சென்னை. 700 கிலோமீட்டர் கணக்கு போட்டோம்னா செலவே வந்து 22, டீசல் ஒரு 15,000, டோல்கேட் ஒரு 7,000. அது போக படிக்காசு, டிரைவர் சேலரி ஒரு 3,000 வைங்க. நட்டம் தான் ஆக மாட்டேங்குது. கையில இருந்து 6,000 போட்டாதான் அங்க சென்னை போக முடிய மாட்டேங்குது. அதனால பாத்தங்க, இங்க இருந்து சொல்ற வாடகை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து போகுதுங்க. அங்க இருந்து 19,000 சொல்றாங்க சென்னைக்கு வந்து இங்க இருந்து போற மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி தான் போலாங்க. அதனால பார்த்தோம், சரி லோடு வந்து இப்படி நம்ம வாளையார் போறதுக்குள்ள ஏதோ ஒரு லோடு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம போறது வந்த ரூட் அதே தாங்க. ஆல்வா, அடுத்தது அங்கம்பள்ளி, நேரம் அப்படியே திருச்சூர் வழியே அப்படியே பாலக்காடு போய் போயிடலாம். லாட்ரிங்கப்பா, பாலக்காடு பக்கம் வாங்கிக்கலாமா? லாட்ரியா? வாங்கலாமா? நாளைக்கு ஒரு லாட்ரி ஒன்று வாங்குவோம். சரி ரைட்டு. ஆமா, அது 50 ரூபா லாட்ரி. 50 ரூபா லாட்ரி ஒன்று வாங்க. இந்த மாதிரி மறுபடியும் கேரளா பக்கம் வரவே மாட்டேங்க. ஏன்னு வருவேன், டூர் வருவாங்க. ஆனா லோடு ஏத்திட்டு வர மாட்டேன். ஏங்கப்பா லோடு ஏத்திட்டு மட்டும் இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமா ரிட்டர்ன் லோடு தர மாட்டேன். வாடகைங்க நம்ம அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து வர ப்ராஃபிட்ல இதுல ஒரு அந்த ப்ராஃபிட் எடுத்து ஒரு 5,000 போட்டாதான் நம்ம வந்து லோடு ஏத்திட்டு போக முடிய மாட்டேங்குங்க. அன்னைக்கு ஒரு வண்டிக்காரன் பார்த்தாங்க, நம்ம வீடியோ பாக்குறாரு தான். சரி, அவரு ஓனர் வந்து கிட்டத்தட்ட இப்ப 20 வண்டி வச்சிருக்காராமா. கட்டணார் வண்டியா? ஆமா. நேரா சென்னையில இருந்து பெங்களூர் வருவாங்களாம்.
ஆ. பெங்களூர்ல இருந்து கொச்சின் வருவாங்களாமா, கொச்சின்ல இருந்து எம்டி போயிருவாங்களாம் மறுபடியும் பெங்களூருக்கு. பெங்களூரே எம்டியா? பெங்களூரே எம்டி போயிருவாங்களாம். சரி, ஏன்னா பெங்களூர்ல இருந்து இந்த டைரக்டா ஓட்டுறாங்க, அவங்க டிரான்ஸ்போர்ட் கிடையாது. சரி, இப்ப மெட்ராஸ்ல இருந்து கொச்சின் வர்றதுக்கு எங்க இருந்து வராங்க? கொச்சின் வர்றது வந்து நேரா அதான் சென்னையில இருந்து பெங்களூரு. பெங்களூர்ல இருந்து நேரா கொச்சின். பெங்களூர்ல இருந்து கொச்சின், கொச்சின்ல இருந்து மறுபடியும் எம்டி போயிடுறாங்க பெங்களூருக்கு. பெங்களூர்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கு ஓடிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வாடகை போடுறாங்களாங்க கொச்சின் வர்றதுக்கு? பெங்களூர்ல இருந்து தான் இப்போ வாடகை இப்போ நான் ஓரளவுக்கு 40 ரூபா பக்கம் போடுவாங்களாட்டு இருக்குது. இப்போ என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டுங்கப்பா, நம்ம அதாவது அவங்க டைரக்ட் அட்டாச் கம்பெனி கூட. சரி, ரைட்டு. டிரான்ஸ்போர்ட் மூலியமா வருமா இப்போ, அப்படிங்கும் போது அதுல அந்த கிராசிங் இது போடுவாங்க, அது அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு ட்ரிப் ஆகுது, எல்லாம் மீதி ஆயிருது அவங்களுக்கு. மீதி ஆகுதுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு அப்படி வண்டி விடுறாங்க. பரவாயில்ல அது. ஆமா, நம்ம போனோம்னு நீங்க பாலக்காடு டோல்கேட் இருக்குங்க. பாலக்காட்டை தாண்டி இப்ப அங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது நேற்று வரும்போது நம்மளால அது பார்க்க முடியல. இப்ப போகும்போது வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஒரு லாட்டரி ஒன்று வாங்கிட்டுங்க அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போலாம் வாங்க. இந்த லைன்ல டிப்பர் நிறைய போகுதாங்கப்பா. ஆமா ஆமா. அதுவும் பாரத் பென்ஸ் ஒன்று பார்த்தங்க, அவ்வளோ அழகா இந்த சன்ஃபிலிம் எல்லாம் போட்டு சூப்பரா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு லாரி வந்து நீட்டா இந்த ஒரு மாடிஃபை பண்ணி டெக்கரேஷன் பண்ணோம்னா அது கேரளானால அடிச்சுக்க முடியாதுங்க. டெக்கரேஷன்ல பண்ண மாட்டாங்க, மாடிஃபை தான் பண்ணுவாங்க. அப்படியே அது நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த வண்டியோட பெயிண்டை மாத்தி ஒரு கார் ஈக்குவலா கொண்டு வருவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்க. நாம வந்து இதுல லெஃப்ட் போயிருவோங்க. நேத்து பார்த்துருப்போம் இதுல வந்த மாதிரி. ரைட்ல போனா கொச்சினுங்க. நேத்து கூகுள் மேப் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதுல வந்து இன்னொரு ரூட் காட்டுச்சா. அதுல வந்து பல டைம் வந்து லாரி போய், அதாவது அந்த ரூட்ல லாரி போகாதுங்க, அதை பார்த்துட்டு போய் உள்ள லாக் ஆயிருப்பாங்களாட்டு இருக்குது. நேத்து அந்த இடத்துல ஒரு இதே வச்சிருக்காங்க, நோ என்ட்ரி ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்ட்டு. இங்கதாங்க எங்கேயோ அந்த போர்டு பார்த்தேன். அப்படியே போங்கப்பா. கட்டிங்க அங்க இருக்கு. சாலக்குடி குருவாயூர் காலேஜ். இங்க ஒரு சங்கீதம் ஒன்று நிக்குதுங்க 12 போயிட்டு இருங்க. இங்கின்னு தாங்க நினைக்கிறேன். ரோட்டை பாத்தீங்களாங்கப்பா? அந்த ரோட்டை பாத்தீங்களா? பார்த்தேன். துளியூன் ரோடுங்க. நோ என்ட்ரி ஃபார் கூட்ஸ் வெஹிக்கிள்னு போட்டுருந்துருக்கு, பார்த்திருப்பீங்க. அங்கமல்லி வந்தாச்சுங்க. இதுல ரைட்ல போனா பெரும்பாவூர். ஆமா, ரைட்ல போனா பெரும்பாவூர். இப்ப அந்த வண்டி பெரும்பாவூர் தான் போகுது. பெரும்பாவூர் கோட்டையம் ரைட்ல. ஆமா. நாம வந்து நேரா போயிருவோங்க. இப்ப இதுதாங்க மெயின் ஊரு. எதுக்குன்னா கொச்சின் அலப்புலாங்க. இப்ப நம்ம அப்படியே யூட்டன் பண்ணி நேரா போனோம்னா இதுல ரைட்ல கட் பண்ணா கோட்டையம் பெரும்பாவூருங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் வந்துங்கப்பா பன்னிக்கறிக்கு ஃபேமஸ். அது ஞாயிற்றுக்கிழமை ரோட்லயே போடுறாங்களே. ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை எல்லா கறியும் தான் போடுவாங்க. இந்த ஊர் வந்து ஸ்பெஷலாவே பன்னிக்கறி ஃபேமஸ் ஆமா, போர்க்கு. நான் இப்பதான் கூகுள்ல பார்த்தேன். சரி. இங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க. நேற்று இது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இப்படியே தாங்க டிராபிக். சிக்னலா தான் வரும். அது இல்லாம இங்கெல்லாம் இப்ப லேடிஸுக்கு ஃப்ரீ விட்டாங்களா பஸ்? ஆமா, எல்லாம் பஸ் ஃப்ரீ தான் லேடிஸ் பூரா. கம்மனு ஒரு பொண்ணா பிறந்தா கூட ஏதாவது பிரயோஜனத்துக்கு மாட்டுறதுங்க. இவங்களும் அறிவிச்சிட்டாங்க கேரளா ஃபுல்லா. ஏங்க ஒரு பொண்ணா பிறந்தா கூட எதுலயே ஒன்று பிரயோஜனத்துக்கு மாட்டிருக்குது. எல்லாம் பாக்குறதுக்கு அப்பதான் தெரியும் அவங்களுக்கு என்ன கஷ்டம், இவங்களுக்கு என்ன கஷ்டம். கரெக்டுங்கப்பா, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நானும் ஏதோ ஒரு வியூல வைக்கிறேங்க, பார்த்தா எப்படி நல்லா இருக்குமான்ட்டு. நேற்றுக்கு தான் டிராபிக் ஆச்சு. இதே ஊர் தாங்கப்பா, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டோம்னா வண்டி ஃப்ரீயா போயிருங்க. ஏன்னா அங்கங்க ரோடு ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க சென்னைக்கு. வண்டியோட பிளாட்ஃபார்ம் போட்டோ கேட்டாங்க. அதாவது கண்டெய்னர் கீழே இருக்கு பாத்தீங்களா, இதோட போட்டோ. அதனால சரி ஒரு ஓரமாக இருக்கு, ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுக்கலாம் சொல்லி நிறுத்தியாச்சு. லாக் பண்ணிடுங்கப்பா. பாலக்காடு வந்துட்டுங்க, தாண்டி வந்தாச்சு.
இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அதை போய் அப்படியே பார்க்கலாம் வாங்க. வண்டி ஓரம் நிறுத்தியாச்சுங்க. அப்பா அப்படியே வண்டியில் இருக்காரு, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம். அப்பா வரமாட்டேங்கிறாருங்க, நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த பாறையை வந்து ஏறினா தாங்க நமக்கு வந்து வியூ பாயிண்ட் தெரியும். இல்லை அந்த பக்கம் கூட்டமாக இருக்குங்க, அப்படியே ஏறி பார்க்கலாம் வாங்க. ரெடியாக இருங்க பார்க்குறக்கு. சும்மா வேற மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் வடக்கு நண்பர்கள் இருக்காங்க ஜோடியா. இது பேர் வந்து சுள்ளிமடா வியூ பாயிண்ட்டுங்க, அப்படிதான் போட்டிருக்கு. முன்னாடி ஒரு ஊர் இருக்கு மாட்டிருக்கு, சுள்ளிமடா அப்படின்ட்டு. அப்படியே வண்டிகிட்ட போகலாம் வாங்க. இல்லை அப்பாவை ஃபோன் பண்ணீங்க, வண்டி டோல்கேட் எடுத்து சொல்லிடுவோம். வாளையார் வந்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். கோயம்புத்தூர் வரப்போகுது. நமக்கு லோடு வந்து கோயம்புத்தூர் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே லோடு சொல்லிடுறேன், நாளைக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்டுங்கப்பா ஏதோ கேரளாவுக்கு வர மாதிரி இருந்தா ஒரு வாடகை கார் கூட எடுத்து வந்துடலாம், ஒரு 10,000 செலவனாலும் சரி சுற்றி பார்க்கறதுக்கு. ஆறில் மட்டும் வரக்கூடாதுங்கப்பா. இது வந்து ரிட்டர்னோட சுத்தமாக கிடையாதுங்க, வாடகை கிடையாது, வந்ததும் கம்மி தாங்க வாடகை. ஆமா. அதனால இனி வந்து கேரளா பக்கம் லோடு எடுத்துட்டு வந்து வரமாட்டேங்க. இதான் லாஸ்ட்டு. அப்படியே வந்தோம், நீட்டாக இறக்கிட்டு இந்த இயற்கையில ரசித்தோம், அப்படியே போய்க்கலாம். தான் நேற்று நம்ம போன வீட்டில் காமிச்சிடலாங்க, அந்த ரைட் சைடு தான் இப்போ ஏகப்பட்ட லாட்ரி அங்கே பாருங்க. ஆமா 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 ஆமா, எல்லாம் ஒரு லாட்ரிங்கப்பா. ஒரு கடைக்கு எல்லாம் கும்பல் கும்பலா தான் வாங்குறாங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க, கும்பல் கும்பலா வாங்குறாங்க. ஆமா, இதுல முக்காவாசி பார்த்தா எல்லாம் தமிழ்நாட்டிலேயே தமிழ்லயே எல்லாம் எழுதிருக்குதுங்க. தனலட்சுமி, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, அந்த லட்சுமி, இந்த லட்சுமி, எல்லா லட்சுமியும் போட்டிருக்குது, எல்லாம் தமிழ்ல தான் இருக்குது. ஆமா. இங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தா சின்ன சின்ன கடையா வச்சிருக்காங்கதா. ஆமா ஆமா, சின்ன சின்ன கடையா வச்சிருக்காங்க. பார்த்தா தெரியுங்க, இங்க சின்ன சின்ன கடையா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு நான் நோட் பண்ணதுங்கப்பா, இங்க தாபாவே கிடையாதுங்க சுத்தமா. ஹோட்டலா? ராஜஸ்தான் தாபா, ஹரியானா தாபா, பஞ்சாபி தாபான்னு இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இதான் இவங்க பரலாங்க ஒரு ஹோட்டல் கடை இருக்குது, இந்த சும்மா ஒரு 50 அடி 100 அடி ஒரு ஹோட்டல் கடை. ஆமா, அது இல்லாம எங்களை வைக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு தாபானே ஒண்ணு கூட இல்லையே, தாபான்னு ஒரு பேர் கூட பாக்கலையே, ஒரு ஹோட்டல் கூட இல்ல. ஆமா, அது இருந்தா கூட, தாபா இருந்தா கூட ஏதோ லாரியை உள்ள விட்டு நிறுத்திக்கலாங்க. ஆமா, அவ்வளவுதாங்க. நம்ம இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு, ஆக போறோம். இது நம்ம எல்லாம் வரிசையா நம்ம எம்டி வண்டி தான், நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க. கேக்குறாங்க. அது இல்லாம தமிழ்நாடுங்கப்பா, எதுக்கு பயப்படணும், நம்ம ஊருங்கப்பா அது. ஆமா ஆமா, 10 அடிக்கு அந்த பக்கம் இருந்தா பயப்படலாம், 10 அடி தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம்ல, இந்த மாதிரி நம்மள யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. மதுக்கரை பக்கமா போயிட்டுங்க வண்டியை நிறுத்திட்டு லோடு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்து கூட படிச்சாருங்க காலேஜில். அவர் கூட வந்து இப்போ ஒரு மாதம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்கே கோயம்புத்தூர் வந்திருந்தேன், கார் எடுத்திருந்தாரா, ஐடி ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாருங்க கோயம்புத்தூர் வர சொல்லி. அப்புறம் கரெக்டாக நமக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிதா, அப்படியே அவர் கூட வந்து அவரோட புது காரில் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தாங்க. நேராக ஆனைக்கட்டி போனோம். போயிட்டுங்க அங்கேயும் இதே மாதிரி தாங்க, கேரளா மாதிரி, அதாவது கேரளாக்குள்ளேயே போயாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதோட கேரளா தான். அந்த பக்கம் தாண்டி சோலையூர் ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே போயிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க ஏரியாலாம், ரொம்ப ரஷ்ஷே கிடையாதுங்க. எந்த ஒரு க்ரௌடோ இல்லை இந்த ட்ரிப் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அமைதியான அப்படியே சின்ன சின்ன கிராமம், அங்கங்கே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டுங்க ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டிங்க. அதாவது அந்த ஆனைக்கட்டிங்கிற ஊர் வந்து
கேரளாவிலையும் அது அந்த ஊர் இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பார்டருங்க, ஒரு ஆத்துப்பாலம் மாதிரி போகுது. அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க. அந்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி தான். அதுக்கப்புறம் அது எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தாங்க. அடுத்தது ஆலமரம் மேடுன்னு சொல்லி ஒரு ஊர். அதுவும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க. அதாவது ரொம்ப நாய்ஸே கிடையாதுங்க. அங்கே ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட, அதாவது இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்துங்க, இந்த இன்ஸ்டாகிராமு, மெயினாக இன்ஸ்டாகிராம் தாங்க. அதில் இந்த ரீல்ஸ் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே க்ரௌடு அதிகங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அமைதியாக எந்த ஒரு க்ரௌடு எதுவுமே இல்லைங்க. நீட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்க. அடுத்தது யானை தாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த வேலி மாதிரி போட்டு போட்டுங்க, அந்த கரண்ட் இருக்குல்லங்க, அந்த மாதிரி வேலி போட்டு போட்டு அந்த யானை வரதே எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களாட்டுருங்க. அந்த பக்கம் யானையை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் இருக்குங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நேராக வந்தாச்சு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு. நாம ஒன்று பண்ணலாங்கப்பா. நேற்று ரிலையன்ஸ்ல டீசல் அடிச்சோம்ல, அங்கே வந்து வண்டி நிறுத்துற மாதிரி இடம் இருக்குதுங்கப்பா. இடம் இருக்கா? ஆமா, சரி. நேராக போயிட்டு மறுபடியும் ஒரு 100 லிட்டர் டீசல் அடிச்சுட்டு, டீசல் 100 லிட்டர் அடிக்க வேண்டியதில் போய் நிப்பாட்டுவோம் வண்டியை. எத்தனை 150 லிட்டர் அடிச்சோம்? அடிச்சங்கப்பா. இப்போ இருந்தாலும் நிறுத்தும் போது அப்புறம் அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு 50 லிட்டர் அடிப்போம். அடிச்சுட்டு நிறுத்திட்டு லோடு செட்டான எடுத்துட்டு போயிடுவோம். சரி. மணி இப்போ 6:30 ஆகுதுங்க. மழை வந்து இங்கே கோயம்புத்தூர் இந்த சர்க்கிளில் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்குங்க. இந்த லோடுன்னு எதுவும் சொல்லலை. பார்க்கலாங்க. வண்டி அப்படியே எடுத்துகிட்டு எல்என்டி பைபாஸ் போகலாமா ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று பெட்ரோல் பம்ப் நிறுத்தலாமா இல்லை பார்க்கிங் நிறுத்தலாமா. ஆனால் இதுக்கு மேலே லோடு வந்து சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு காலையில் தான். ஏன்னா இங்கே ஹைவே ஓரத்தில் நிறுத்திருக்காங்களாங்க. இந்தமாதிரி நைட் டைமில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இங்கே நிறுத்துறது வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப் இல்லை. அதனால் ஏதாவது பார்க்கிங் போய் நிறுத்திக்கலாம். சரி, போகலாம் வாங்கப்பா, போகலாம். மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்.